Planning. Planning is a fundamental and important function of the management. ஒரு மேனேஜ்மெண்ட்டில் பிளானிங் தான் வந்து ஃபண்டமெண்டல்னா இட் இஸ் அ ப்ரைமரி சோர்ஸ். ஃபஸ்ட்டாக இந்த ப்ராசஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, இம்பார்ட்டண்டான ஒரு டெசிஷன் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பிளானிங்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிளானிங் இஸ் அ ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் அ மேனேஜ்மெண்ட். பிளானிங் வந்து ஒரு ப்ரைமரினா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். ஒரு விஷயத்தை வந்து நடத்தி காட்டுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த ப்ரைமரி ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் செட்டிங் த கோல்ஸ் அண்ட் சூஸிங் த மீன்ஸ் டு அச்சீவ் தீஸ் கோல்ஸ். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து கோலை செட் பண்ணுறோன்னா அது செட் பண்ணுற வரைக்கும் மட்டுமே அது வந்து ப்ராசஸ் ஆகாது. அந்த விஷயம் அச்சீவ் பண்ணுற வரைக்குமே இந்த பிளானிங்ன்ற ப்ராசஸ் கூடவே வரும். அண்ட் பிளானிங் பண்ணுறது அப்படின்றது என்னத்தை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அதாவது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு சில கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறத நம்ம இப்போவே அதை ப்ரீ டிட்டர்மைன், நம்ம எதிர்காலத்தை வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம கொண்டு வந்து அந்த விஷயத்துக்கான ஆக்ஷனை நம்ம இப்போ இருந்தே வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து பிளான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிளானிங் இஸ் டிசைனிங். அதாவது இது வந்து அட்வான்ஸாக ஒரு சில விஷயத்தை வந்து பண்ணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் டு பி டன், எது வந்து நடக்கணும், வென் எப்போ நடக்கணும், வேர் எந்த இடத்துல நடக்கணும், ஹவு எப்படி அந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அண்ட் பை ஹூம் யாரால் அந்த விஷயம் நடக்க போகுது. இதுதான் வந்து பிளானிங் ஒரு டிசைனிங்காக இருக்குது. ஒரு டிசைனிங் டெசிஷன் மேக்கிங்காக கூட நம்ம வந்து வச்சுக்கலாமே. அண்ட் பிளானிங் வந்து ஒரு சில கேப்பை வந்து நம்மளுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து ஒர்க் ஆகுது. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேர் வி ஆர் டு வேர் வி வாண்ட் டு கோ, எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகணுன்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு பிரிட்ஜ் மாதிரி இந்த பிளானிங்ன்றது வந்து ஒர்க் ஆகுது. டெஃபினிஷன் ஆஃப் பிளானிங். பிளானிங்கோட டெஃபினிஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கோட்ஸி அந்த ஒன் டோடில்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் இஸ் டிசைனிங். அதாவது இது வந்து வாட் டு டூ, ஹவு டு டூ, வென் டு டூ அண்ட் ஹூ டு டூ. முன்னாடி பார்த்த மாதிரியே தான் பிளானிங் வந்து எது அட்வான்ஸாக கொண்டு வருது, வாட் டு டூ என்னத்தை நம்ம பண்ண போகிறோம், அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம், எந்த இடத்துல பண்ண போகிறோம், அந்த விஷயத்தை யார் வந்து பண்ணி நடத்த போகிறா அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது இந்த கோன்ஸ்டில் அண்ட் ஓ டோனல் அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் ஸ்டோனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் த கோல்ஸ் அண்ட் சூட்டபிள் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் அச்சீவிங் தோஸ் கோல்ஸ். அதாவது எந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூட்டபிளான ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து வச்சு பிளான் பண்ணி அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக ஈவெண்ட்டாக பண்ணி வச்சுருக்க கோலை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஜேம்ஸ் ஸ்டோனர் வந்து அவரோட ரோட்டில் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நேச்சர், ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிளானிங். இது எந்த கேள்வி நீங்கள் கேட்டாலுமே இந்த சைடிங் போட்டு நீங்கள் உங்களோட ஆன்சரை வந்து நீங்கள் சொல்லலாம். நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன் முன்னாடியே பார்த்தல. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ப்ரைமரி ஃபங்க்ஷன். நம்மளுக்கு வந்து பிளானிங்ன்றது ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷனாக மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னு சொன்னால் அதுதான் ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார் த மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி இது வந்து பேஸ், ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸாக வந்து இந்த ப்ரைமரி ஃபங்க்ஷன்றது வந்து ஒர்க் ஆகுது. தட் இஸ் பிளானிங். இது வந்து என்னென்னலாம் பண்ணும் பார்த்தீங்கன்னா கைட் ஃபார் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி வந்து நம்ம நடத்தணுன்ற கைட்லைன்ஸு, ஸ்டாஃபிங் எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து வேலை வாங்கணும், அவங்க எப்படி நம்ம டைரக்ட் பண்ணணும், எப்படி அவங்களெலாம் டீமாக கோஆர்டினேட் பண்ணி அவங்கள வந்து ஒரு பாசிட்டிவான வேலை அவங்களுக்கு வந்து கண்ட்ரோலிங் டெசிஷன் வந்து நம்ம அவங்க மேலே வைப்போம் இல்லையா, அந்த டெசிஷன் வரைக்கும் இந்த பிளானிங்கிற ஒர்க் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ப்ரைமரி ஃபங்க்ஷனாக இந்த பிளானிங்ன்றது நம்மளுக்கு வந்து இருக்குது. அண்ட் இன்டலெக்சுவல் ப்ராசஸ். இது வந்து ஒரு இன்டலெக்சுவல் ப்ராசஸ் பிகாஸ் நம்மளுக்கு வந்து இது ஒரு க்ரியேட்டிவாகவும் இமேஜினேஷன். ஏன்னு சொன்னால் வி ஆர் கோயிங் டு ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர், அதுக்கான ஒர்க்கை இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு இன்டலெக்சுவலான ஒரு ப்ராசஸ். இது வந்து மென்டல் எக்ஸசைஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது.
பிகாஸ் நம்ம ஒருத்தவங்ககிட்ட வந்து அவங்களோட க்ரியேட்டிவ் திங்கிங், ப்ரெசன்ஸில் இருக்கிற சவுண்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, நம்ம இமேஜினேஷன் இப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்கில் கரெக்டாக அது ஒர்க் அவுட் ஆகுமான்ற ஒரு ஐடியா ஜென்ரேஷன் ஒரு பர்சனுக்கு கண்டிப்பாக அது இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் மேரி கெஸ் ஒர்க். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கெஸ் பண்ணி அது ஒர்க் பண்ணுற விஷயம் கிடையாது. பிகாஸ் இது கம்பெனியோட ஃபியூச்சரிஸ்டிக் ஈவெண்ட் இதில் வந்து கொண்டு போகிறனால ஒவ்வொரு மேனேஜரும் அவங்களோட மைண்ட் சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாசிட்டிவிட்டி, அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், அவங்க எந்த அளவுக்குல அவங்களோட இன்டெலெக்சுவல் ஸ்கில்லை வந்து காட்டுறாங்க, அவங்க நாலேஜ் வந்து ரொம்ப ஆக்டிவாக போல்டாக எந்த விதமான ப்ராப்ளம் வந்தாலுமே அவங்க சவுண்ட் மைண்டடாக இருக்கணுன்றதான் இந்த இடத்துல சவுண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார்சைட்ஸ்னால் நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஃபியூச்சரிஸ்டிக் ஈவெண்ட்டை நம்ம வந்து துல்லியமாக நம்ம வந்து கண்டறியணும். இமேஜினேஷன் பவரும் ரொம்ப அதிகமாக இருக்கணும், இப்படி நடந்தால் இப்படி நடக்குமா அப்படின்ற விஷயம். அண்ட் பிளானிங் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் ஒரு கோல். பிளானிங் வந்து எப்பயுமே வந்து அந்த நோக்கத்துக்காகவும் அதில் இருக்கிற ஃபேக்ட்ஸும் அதில் இருக்கிற எஸ்டிமேஷன் எஃபர்ட்ஸும் நம்ம எப்பயுமே வந்து கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிசல்ட் ஓரியன்டட்னா பிளானிங் இஸ் மேட் டு அச்சீவ் த டிசையர் ஆப்ஜெக்ட் ஆஃப் அ பிஸ்னஸ். அதாவது ஒவ்வொரு டிசையர் ஆப்ஜெக்ட் ஆஃப் த பிஸ்னஸ் இது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அண்ட் பிளானிங் வந்து ஐடென்டிஃபை ஒவ்வொரு லீட்ஸில் இருக்கிற கோல்ஸை வந்து குவிக்காக நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ரிசல்ட்டை நம்ம கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு அதை டிசைட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால இந்த பிளானிங்ன்றது வந்து ரிசல்ட் ஓரியன்ட், நம்ம ரிசல்ட் ஓரியன்டாக மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகுது. இட் ப்ரொவைட் அ டிசையர்டு டைரக்ஷன் ஃபார் அச்சீவிங் த கோல்ஸ். ஒவ்வொரு டைரக்ஷனும் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான விதத்தில் தான் நம்ம வந்து ஒர்க் கொண்டு போயிட்டுருக்கோம். அண்ட் பிளானிங் பிகம் த மீனிங்லெஸ். இப்போ நம்ம அந்த கோலை நோக்கியே நம்ம நடக்கலைன்னா பிளானிங் வந்து மீனிங்லெஸ் ஆயிரும் அண்ட் அதுக்கான ஒரு கிளியர் ஆப்ஜெக்டிவ் இல்லாமல் போயிடும். ஸோ பிளானிங்ன்றது ரிசல்ட் ஓரியன்ட். ஃபியூச்சரில் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கண்டிப்பாக நடக்கணும்காக தான் நம்ம பிளானிங்கே பண்ணுறோம். ஸோ அது இல்லாமலாம் நம்ம எந்த விதமான ஒரு பிஸ்னஸ் கோல்ஸையும் நம்ம அச்சீவ் பண்ணவும் முடியாது. எதுவுமே இல்லாமல் நம்ம அந்த பிளானிங் டெசிஷனை கொண்டு வரது வேஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தட் இஸ் மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபியூச்சர் ஓரியன்ட். அஃப்கோர்ஸ் பிளானிங் நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம பண்ணுற விஷயம் ஃப்யூச்சரில் வந்து ஃப்யூச்சர் ஓரியன்டாக தான் இருக்கும். பிகாஸ் அது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் பிளானரோட திங்கிங்னால நம்ம ஃப்யூச்சர் அனாலிஸ்டிக் நம்ம ஒன்று பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் அனலைஸ்னால் முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட்டை வச்சு ஸோ இந்த வருஷத்தில் நம்மளால் இவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும், நம்ம இவ்வளோ எஃபிஷியன்ஸாக நம்ம வந்து ஒர்க் பண்ணால் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியுது இல்லையா. ஸோ இட் இஸ் அ ஃபியூச்சர் ஓரியன்ட். அண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்றது கண்டினியூஸ் ப்ராசஸாக தான் இந்த பிளானிங் வந்து இருக்கும். பிகாஸ் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் நம்ம பிளான் பண்ணுறதுலேருந்து என் பண்ணுற வரைக்கும் ரிசல்ட் வர வரைக்குமே இந்த பிளானிங்ன்ற ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு தனித்துவமான டைம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் அட் த எண்ட் ஆஃப் த பீரியட், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுல ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து எண்ட் ஆஃப் த பீரியட் வரைக்கும் இந்த பிளான்ன்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கணும். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், அந்த கண்டிஷனும் சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த இடத்துல நம்ம பிளானை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வரலாம். ஸோ பிளானிங் வந்து அது ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்ட் பண்ணுற வரைக்கும் அது கூடவே ஒர்க் ஆகிற ஒரு விஷயன்றால இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். பிளானிங் நெவர் கம் டு அன் எண்ட். அதே மாதிரி பிளானிங் வந்து நெவர் கம் டு அன் எண்ட். ஃபியூச்சரிஸ்டிக் ஈவன் நம்ம அச்சீவே பண்ணிட்டாலுமே மறுபடியும் இது ரீசைக்கிள் தான் ஆகும். மறுபடியும் அந்த விஷயத்துக்காக வேறு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஈவெண்ட்டுக்காக மறுபடியும் நம்ம வந்து ரெடி ஆகணும். அதுக்கான இஷ்யூ ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கிராப் பண்ணி மறுபடியும் அது ரொட்டேஷ்னலாகவே தான் இருக்குமே தவிர பிளானிங்கன்ற ஒரு விஷயத்துக்கு எப்பயுமே எண்டு கிடையாது. ஆல் ப்ரிசர்வஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரிவர்சிவ். ஆல் ப்ரிவர்சிவ் அப்படின்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டாப் லெவல்லேருந்து மிடில் லெவல்லேருந்து லோ லெவல் வரைக்குமே இந்த பிளானிங்ன்றது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து பிளானிங்னா அந்த பிளானிங் வந்து ஆர்கனைசேஷன் அந்த லெவலில் இருக்கும். இதே மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்னா டிபார்ட்மெண்ட் லெவல் பிளானிங்காக இருக்கும். இதே லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷனை எப்படி பிளான் பண்ணுன்ற விதத்தில் அந்த விதத்தில் அங்கே பிளானிங் வந்து ஒர்க் ஆகுது. லிங்க் பிட்வீன் த பாஸ்ட் ப்ரெசென்ட் அண்ட் த ஃபியூச்சர். பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்ட் பண்ணுற வரைக்கும்னா அது வந்து ப்ரெசென்ட்லேயும் இருக்கலாம், பாஸ்ட்லேயும் இருக்கும், ஃப்யூச்சர்லேயும் இருக்கும். எல்லா இடத்துலையுமே இந்த பிளானிங்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கண்டினியூஸாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
இன்வால்வ்ஸ் த ஆப்ஷன்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங். ஒவ்வொரு டெசிஷன் மேக்கிங்குமே இந்த பிளானிங்ன்ற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த பிளானிங்க்கான சூட்டபிள் ஆப்ஷன்ஸ் வந்து அந்த பிளானிங் நடக்கும்போது இது பண்ணலாமா இது பண்ணக்கூடாது. இப்போது நிறைய சோப் கம்பெனிஸ் இருக்குதுன்னா அந்த சோப் கம்பெனி இது பண்ணுற மாதிரியான ஃப்ளேவர்ஸ் நம்மக்கிட்ட அதை விட ஒரு நல்ல மடங்கான ஒரு நேச்சுரல் சோப் நம்மக்கிட்ட இருக்கலாம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கு ஐடியா இருக்கலாம். இல்லை சோப்புக்கு பதிலாக வந்து நம்ம ஏன் லிக்விடை நம்ம வந்து கொண்டு பாடி வாஷ் மாதிரி கொண்டு போகக்கூடாது, அந்த மாதிரியான பிளானிங் நான் இது ஒரு விதமாக தான் சொல்லியிருக்கேன். பட் தேர் இஸ் மல்டிபிள் இன்வால்மெண்ட் டெசிஷன் மேக்கிங் எடுக்கும்போது ஒரு விதமான பிளானிங்கில் மல்டிபிள் பிளானிங்கை நம்ம டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அமையுது டெசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய ஒரு டைமில். டிசைன்டட் ஃபார் த எஃபிஷியன்சி. அதாவது பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண வைக்கணும், எதுவுமே வேஸ்ட் ஆகாமல். இந்த பிளானிங் பண்ணுறது மூலிமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு மேரேஜ் பண்ணுறோன்னா மேரேஜ் பண்ணுற இடத்துல இப்போ நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்துருக்குறோம். இப்போ ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பேருக்கு சமைக்கணுன்றது இந்த ஃபுட் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களோட சமைக்கிறவங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ பிளான் பண்ணும்போதே நம்ம எந்த விதமான ஃபுட்டு வந்து வேஸ்ட்டும் ஆகாமல் அந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனும் நடந்து முடிக்கிற மாதிரியான பிளானிங் ஃபங்க்ஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறது. அதிகமாகவும் நம்ம வந்து செய்யக்கூடாது, கம்மியாகவும் செய்யக்கூடாது, அது வேஸ்ட்டும் ஆகக்கூடாது, அங்கே இல்லாமல் அதாவது ஃபங்க்ஷனுக்கு வரவங்க ஃபுட்டு சாப்பிடாம இருக்கக்கூடாது. அது அந்த டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் சொன்னேன் அந்த மாதிரியான விஷயம். டு அவாய்ட் த வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸை வேஸ்டேஜ் பண்ணாமல் அதுக்கான அடிக்குவேட்டாக அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் வச்சு எஃபெக்டிவாக அதை வந்து ஒர்க் பண்ணி இதனால வந்து டைமும் சேவ் ஆகும், நம்ம எஃபர்ட்டும் சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும். அதனால ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் அந்த மென்னை நம்ம அதாவது கரெக்டாக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணும், மணியும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணும். மென்னுனா ரிசோர்ஸஸ், அதாவது மெட்டீரியல்னா ரிசோர்ஸஸ், எந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த விதமான மிஷினரி யூஸ் பண்ணுறோம், இது வந்து அப்படியே ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடும். மென்னுனா லேபரு, மணினா இன்வெஸ்ட்மெண்ட்டு, மெட்டீரியல்ஸ்னா ரிசோர்ஸஸ், மெத்தட்ஸ்னா அந்த ஒர்க்கிங் மெத்தடு, மிஷினரிஸ் அதான் மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம எப்படி எஃபெக்டிவாக அந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியும் வித்தவுட் எனி வேஸ்டேஜ் ஆஃப் டைமு, ரிசோர்ஸஸ்ஸு, எஃபர்ட் அண்ட் மணி. பேசஸ் ஆஃப் கண்ட்ரோல், எந்த விதமான கண்ட்ரோல் அஃப்கோர்ஸ் பிளானிங்கில் கண்ட்ரோலிங் இருந்தே ஆகணும். இதில் வந்து டூ காயின்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம பிளான் பண்ணுறத வந்து மற்றவங்க கேட்கணும், அப்போ அந்த கேட்கக்கூடிய விஷயந்தான் கண்ட்ரோலிங். நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எந்த மாதிரி அவங்கக்கிட்ட கன்வே பண்ணுறோம். ஸோ பிளானிங்கும் கண்ட்ரோலிங்கும் வந்து ஒரு காயினோட டூ சைட்ஸ் மாதிரி. ஸோ நம்ம எந்த விதமான பிளானிங் எடுத்தாலுமே கண்ட்ரோலிங்குன்ற விஷயம் இருந்தால் தான் அதை நம்மளால் ஃப்யூச்சரில் அச்சீவ் பண்ண முடியும், நம்மளுக்கான ரிசல்ட்டை நம்மளால் கொண்டு வர முடியும், நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ரிசோர்ஸஸ். ஸோ பிளானிங் கொண்டு வரும்போதே கண்ட்ரோலிங் ஆக்டிவிட்டி வந்தால் பேஸாக நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. வித்தவுட் கண்ட்ரோலிங் பிளானிங் பிகம் அ மீனிங்லெஸ் எக்ஸசைஸ். கண்ட்ரோலிங் இல்லாமல் பிளான் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான கரெக்டான எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஒர்க்கை வந்து பண்ணுறோம், அந்த பண்ணுற இடத்துல மேனேஜர் ஒரு ஒர்க் சொல்லுவாங்க, பட் எம்ப்ளாயி வந்து அதை பண்ண மாட்டேன் லெத்தாஜிக்காக விடுவாங்க. 1 வீக்கில் பண்ணுற வேலையை 1 மந்த்தாக இழுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் மேனேஜர் அப்படின்னு தான் அந்த ஒர்க் நடக்குமா, நடக்காது. அதே அந்த மேனேஜர் கொஞ்சம் ஒரு கண்ட்ரோலிங் அண்ட் ரூலிங் கெப்பாசிட்டியாக இருக்கிறவங்க வந்து அந்த ஒர்க்கை வந்து வாங்குற விதத்துலேயும் வாங்கணும், அவங்களுக்கு அந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதாவது அவங்களுக்கான அப்ரிசியேஷன் கொடுத்து இந்த டைமிங்குள்ளே முடித்தா நம்ம வந்து லைக் ரிவார்ட் கொடுக்கறது, வீக்லி ரிவார்ட்ஸ் அந்த மேலே கொடுக்கும்போது தே வில் கம்ப்ளீட் தட் ஒர்க் எஃபெக்டிவ்லி. அண்ட் அந்த வேலையை நம்மளுக்கு வாங்கவும் தெரியணும். பிளானிங் மட்டும் கொடுக்கறது மட்டும் நம்ம ஒர்க்கு கிடையாது, கண்ட்ரோலிங்கும் பண்ண தெரியணும். அதுதான் பேஸ் ஆஃப் கண்ட்ரோல். பிளானிங்கோட பேஸே கண்ட்ரோலிங்குள்ளார தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் ஆஃப் அன்சர்டனிட்டி. ஃப்யூச்சரில் வந்து எதுவுமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் நடக்குமா அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. இட் இஸ் அன்சர்டைன், நடக்கும் செய்யலாம், நடக்காமலும் போகலாம். பட் இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் வந்து நிறைய விதத்தில் நம்மளுக்கு வந்து அன்சர்டனிட்டி நடக்காமலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இட் கேன் பி ஆப்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லி. அது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் ப்ரெடிக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த பிளானிங் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எந்தெந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி, ஃபேஷனு, டேஸ்ட் ஆஃப் பீப்புள் லைக் குக்கிங்கு,
கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பிளானிங்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. அவங்க வந்து ஃப்யூச்சர் ஈவெண்ட்டை வந்து ரெஸ்கியூ பண்ணுற மாதிரியான ஒரு 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 அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான கோலாக இருக்கலாம். அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு பிளானிங் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ப்ரொவைட்ஸ் அ டைரக்ஷன். பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ஷனே கொடுக்குது நம்மளுக்கு. இது பண்ணால் இது நடக்கும் அப்படின்ற ஒரு பிளானிங் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா அதுக்கான கிளியர் டைரக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். சபார்டினேட் எப்படி நம்ம கரெக்டான டைமுக்கு அவங்ககிட்ட வந்து ஒர்க் வாங்கணும், எப்படி அது கரெக்டான டைமுக்கு நம்ம வந்து அது பண்ணி முடிக்கிறது. பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கையும் ஸ்மூத்தாக நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ இட்ஸ் ப்ரொவைடிங் அ டைரக்ஷன். பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக வந்து ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் எஃபெக்டிவாகவும் அந்த ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் எம்ப்ளாயி ரிசோர்ஸஸ், அதாவது ஒரு பொருளுக்கு மட்டும் இல்லாமல் அந்த எம்ப்ளாயீஸ்கிட்டையுமே அந்த என்டர்பிரைஸ் அந்த ஆர்கனைசேஷனையே டோட்டலாக எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் இந்த பிளானிங் மூலிமா மட்டும்தான் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஆப்ஜெக்டிவ். பிளானிங்கோட மெயின் கோலே என்னது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணி கோலை வந்து அச்சீவ் பண்ணணும். அதனால ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவ் அந்த பிஸ்னஸில் இருக்கிற ஒவ்வொரு நோக்கங்களும் ரொம்ப ரொம்ப கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இந்த வருஷத்துக்கான ஆப்ஜெக்டிவ் எனக்கு இதுதான்ப்பா அப்படின்னா அதை நம்ம கரெக்டாக கொண்டு போய் அதோட ரிசல்ட்டில் நம்ம கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக எந்த விதமான இன்அக்யூரேட்டாக இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டான அக்யூரஸியோட அதோட வேல்யூ நம்ம வந்து கொடுக்கணும். பை ப்ராஃபிட்டாக இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவிக் அண்ட் ஈஸியாக எக்கனாமிக்கலாக நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம் இஃப் அந்த பிளானிங் கரெக்டாக இருந்தால். என்கரேஜஸ் த இனோவேஷன். பிளானிங் எப்பயுமே இனோவேஷனை வந்து ஹெல்ப் பண்ணும். இனோவேஷன் வந்து பார்த்திங்கன்னா லைக் கிரியேட்டிங் திங்கிங். மேனேஜர் வந்து எப்போ பார்த்தாலுமே ஒரு ஒரு இனோவேட்டிவ் திங்கராக இருக்கணும் அண்ட் க்ரியேட்டிவாக மைண்டட் பர்சனாக இருக்கணும். அந்த பிளானிங் ஆர்கனைஸ் பண்ணி வித் நியூ பெட்டர் ஐடியா, புதுசான ஐடியா வந்து அவங்க கொண்டு வந்து அந்த ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணணும். அந்த கம்பெனியோட நோக்கத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக புது ஐடியாஸ் அவங்க வந்து லுக்கிங் ஃபார்வர்ட் பண்ணும்போது அந்த ஆர்கனைசேஷன் பெட்டர் ரிசல்ட்டை வந்து ஃப்யூச்சரில் கொண்டு வரும். ஸோ பிளானிங் இந்த விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி. அதாவது எஃபிஷியன்சின்னு அது ஒரு பிளான் பண்ணி அதோட பர்பஸ்ஸு அந்த ரீசனபிள் காஸ்டில் எந்த விதமான ஒரு அதாவது லாஸ் இல்லாமல் அதிகமாகவும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறத வச்சு ஹை ரிட்டர்ன்ஸ் அட் த லோ காஸ்ட், கம்மியான வச்சுருக்கிற காஸ்ட்டில் ஹையர் ரிட்டர்ன் கொண்டு வர வைக்கிறதுக்கு இந்த பிளானிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டான பிளானிங் கொண்டு போனால் நம்மளால் லோ காஸ்ட் கம்மியான காஸ்ட்டில் கூடி ஹையர் ரிட்டர்னை கொண்டு வர முடியும். இம்ப்ரூவ் த மோரல் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். ஒவ்வொரு எம்ப்ளாயீஸோட மோரலை வந்து இந்த பிளானிங் மூலியமாக தான் நம்மளால் வந்து அதை டிசிப்ளினாக நம்மளால் கொண்டு வர முடியும். ஏன்னு சொன்னீங்கன்னா வாட் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் டெம் அண்ட் ஹவு டு அச்சீவ். ஒரு விஷயத்தை வந்து ஒர்க்கை வாங்கிறது மட்டும் கிடையாது, அந்த விஷயத்தை வச்சு அந்த கம்பெனிக்கு நம்ம என்ன அச்சீவ் பண்ணி தரப்போகிறோன்ற வரைக்கும் வி ஷுட் திங்க் டீப்லி. அந்த எம்ப்ளாயி கிட்ட இருந்து வாங்கி அவங்களுக்கான கான்ஃபிடென்ஸு அவங்கள எப்படி நம்ம பூஸ்ட் பண்ணணும். ஒரு ஒர்க்கை வாங்கிட்டே இருக்கிறது மட்டுமே அந்த இடத்துல ஒர்க்கு கிடையாது. அவங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ், அவங்களுக்கான ஒரு மோரல் சப்போர்ட்டு, அவங்களுக்கான ஒரு ஹெல்த்தி பர்ஃபார்மன்ஸ், அவங்க மேனேஜருக்கும் அவங்களுக்கும் ஒரு ஹெல்த்தி பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் அந்த இடத்துல அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. வித்தவுட் எனி திங் தே கான் டூ தட் ஒர்க் இல்லையா? ஸோ அந்த இடத்துல இந்த பிளானிங்ன்ற விஷயம் முக்கியத்துவமாக இருக்குது. ஃபெசிலிட்டேட் த ஆர்கனைசேஷன். பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனை நீட் அண்ட் கிளியராக ஃபெசிலிட்டேட் பண்ணும். ஏன்னு சொன்னால் ஒரு ரிசோர்ஸஸ் கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டார்கெட்டை அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி இதனால அவங்களால ஷார்ட்டேஜஸை கம்மி பண்ண முடியும். லைக் ரிசோர்ஸஸ் அதிகமாக ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கம்மியான ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஆர்கனைசேஷனை அவங்க எந்த அளவுக்கு வந்து முன்னெடுத்தி கொண்டு போகிறாங்களோ இந்த பிளானிங் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபெசிலிட்டேட் த டெசிஷன் மேக்கிங். பிளானிங் வந்து மெயின்லி பார்த்தீங்கன்னா அந்த டெசிஷன் மேக்கிங் பண்ணும்போது
அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷை நம்ம கொடுக்கும்போது அதுலேருந்து we can choose anything which it is நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த ரிசோர்ஸஸ் வச்சு அவங்களால பண்ண முடியுமா. இப்போ ஒரு சோப் இருக்குன்னா சோப் பார் மட்டும் இல்லை, அதுலேயே நிறைய விதமானது லிக்விட் இருக்குது, பவுடர் டைப் இருக்குது, இப்போ என்னென்னமோ வந்துருச்சு. அந்த மாதிரி சோப் பேஸ் மட்டும் கிடையாது, நிறைய கம்பெனியில் நிறைய டிசிஷன் மேக்கிங் எடுக்கும்போது அதை ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்க ரிசோர்ஸஸ் வச்சும் நம்மளால் பண்ண முடியுமான்றதை யோசிக்கணும் இல்லையா. அதை தான் வந்து ஃபெசிலிட்டேட் த டிசிஷன் மேக்கிங்குள்ளார வந்து வரும். அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டேட் த கோஆர்டினேஷன் கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. பிகாஸ் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணாலும் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் பிளான் வந்து பார்த்துக்கும். பட் லோ லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் லோ மட்டும்தான் வந்து அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து முழு நோக்கமாக கொண்டு போகிறாங்க. ஸோ ஃப்ரம் த டாப் அந்த 3 லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்துமே இவங்களுக்கான கரெக்டான ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து கண்டிப்பாக நடக்கணும். ஃபெசிலிட்டேட் கண்ட்ரோலிங், அதாவது நம்ம பிளானிங்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிடலாம். பட் அந்த கண்ட்ரோலிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் மட்டும்தான் அந்த பிளானிங்கை வந்து நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து சேம் காயின் மாதிரி, அதாவது ஒரு காயினில் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பிளானிங் வந்து கண்ட்ரோலிங்கில் ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முன்னாடி பார்த்தா அதே பாயிண்டில் இருக்கிற மீனிங் தான் இதுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் ஆஃப் பிளானிங்னு என்னதுன்னு பார்த்துடலாம். அதாவது இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அதை ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு மீனிங்கில் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து சொல்லிடுறேன். டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ், ஒரு பிளானிங் பண்ண போகிறாங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்டிவ் அவங்கன்னு ஒரு சர்டைன் நோக்கங்கள் வச்சுருப்பாங்க. அந்த நோக்கங்களுக்கான ஒரு விதமான ஐடியாஸ் தான் நம்ம வந்து பிளானிங்காக ஜென்ரேட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண வைக்கிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டிவ் நம்மளுக்கு வந்து புரியும்படி இருக்கணும். அதனால தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த ஆப்ஜெக்டிவ்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிற பிளானிங் வந்து ஒர்க் ஆகி ஃபியூச்சரிஸ்டிக் ஈவெண்ட்டில் அதுக்கான ஒரு ஒர்க்கை நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஆப்ஜெக்டிவ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பிளானிங்கே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒன் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ், ரெண்டாவது ஒன் ஸ்வாட் அனலைசஸ். ஸ்வாட் அனலைசஸ் இஸ் நத்திங் பட் இது 1 மார்க்லேயோ இல்லை வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் வந்து கேட்குறக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. லைக் ஸ்வாட் அனலைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ். அதாவது ஸ்ட்ரென்த்துனா எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸாக இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்னலாகவும் என்விரான்மெண்ட்டும் அஃபெக்ட் பண்ணும், எக்ஸ்டர்னலாகவுமே உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். இது ரெண்டுக்குள்ளார இருக்கிறது தான் வந்து இந்த ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இன்டர்னலாக என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா மேன் பவரு, மெட்டீரியலு, மேனேஜ்மெண்ட், லேபர் ரிலேஷன், அதாவது ஒர்க்கர்ஸு, ரிசோர்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குதோ அதை வந்து கன்சிடர் பண்ணுறது. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் கன்சிடர் என்னென்னு பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசி, அதுக்கப்புறம் காம்படிஷன்ஸு, கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸு, அந்த பொருள் வெளியில் போகும்போது என்னது உள்ளார நம்ம பொருள் தயாரிக்கிறோம் எம்ப்ளாயீஸ்லாம் வச்சு, பட் வெளியில் போகும்போது அதுக்கான கரெக்டான கைட்லைன்ஸ், கவர்மெண்ட் கைட்லைன்ஸ்குள்ளே தான் அந்த பொருள் பண்ணியிருக்கிறோமா, இல்லை வந்து நம்மளோட காம்படிஷன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, நம்ம பொருள் கன்சியூமருக்கு வந்து பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ஸ்வாட் அனாலிசிஸில் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த பிளானிங் ப்ரிமிசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியலிஸ்டிக் அசம்ஷன் வந்து பண்ணணும். இப்போ ஒரு பொருள் தயாரிக்கிறோன்னா அந்த பொருளுக்கான ஒரு சேல் எவ்வளோ நம்மளுக்கு போகும், அந்த பொருளோட காஸ்ட் என்னது, அதுக்கான ப்ரைஸ் வித் ப்ராஃபிட்டோட நம்ம எவ்வளோ அதை சேல் பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான ப்ராடக்டை நம்ம வந்து சேல் பண்ணலான்றதை வந்து டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஐடியா வந்து இந்த தேர்ட் ப்ராசஸில் வரும். ஃப்யூச்சரில் கொண்டு வந்தால் அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரெண்ட் அனாலிசிஸில் போட்டு ஃப்யூச்சரில் இது கொண்டு வந்தால் வெதர் இட் வில் கிவ் அ குட் ரிசல்ட் டு த கம்பெனி ஆர் நாட்ன்றது இந்த இடத்துல டெவலப்மெண்ட் ஆஃப் த பிளானிங் ப்ரிமிசஸில் கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஆப்ஜெக்டிவ், அந்த கம்பெனியோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்றதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் உள்ளார என்ன தான் நம்ம வந்து தயாரித்தாலும் வெளியில் என்னென்ன போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்துக்கான காஸ்ட்டு, ப்ரைஸு, சேல்ஸ் எவ்வளோ நடக்குது, என்ன மாதிரியான ப்ராடக்ட் நம்ம ஃப்யூச்சரில் கொண்டு போகலான்றதை இந்த தேர்டில் வந்து சொல்கிறோம். ஃபோர்த் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங் த ஆல்டர்னேட்டிவ் பிளானு. இப்போ சப்போஸ் நம்ம வந்து
அதாவது நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம் லாஜிக்காக ஒரு ஸ்டெப்பில், அது நம்ம எப்படி நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறது, இதிலேருந்து நம்ம விசிபிள் டு த ஆடியன்ஸு, அதுக்கான ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயத்தை என்னத்தை நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்குறோம், இப்போ இருக்கிற ப்ராடக்ட்டுக்கும் ஃப்யூச்சரில் வர ப்ராடக்ட்டுக்கான ஒரு ஒரு பிளானிங் இருக்குல்ல, இதுக்கான ஒரு டீட்டெயில் எது, இதுக்கு பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ லெஸ் ஆகும். ஒரு சில பொருள் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு நம்மளுக்கு கம்மியான எம்ப்ளாயீஸ் இருந்தால் போதும். ஸோ ஃப்யூச்சரில் போகும்போது மிஷினரி கொஞ்சம் அதிகமாக போட்டு எம்ப்ளாயீஸை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடக்கிறதா இதில் வந்து ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ். அந்த பொருள் தயாரித்தாலுமே நம்மளுக்கான ஒரு ப்ராஃபிட்டோ இல்லை உள்ளார் நடக்கக்கூடிய விஷயம் அதிகமும் ஆகலாம் கம்மியும் ஆகலாம். அதை வந்து இங்கே ஃப்ரேம் பண்ணுவாங்க. தட் இஸ் அ ஃப்ரேமிங் ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸு. அதுக்கப்புறம் எவல்யூஷன் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ்ஸ். அதாவது ஒரு இதை நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். பிளான் பண்ணும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதுக்கான காஸ்ட் எவ்வளோ நம்மளுக்கு வந்து செலவாகும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் புதுசாக என்ன இருக்கும், அதுக்கான பெனிஃபிட் என்னது, இதில் போனால் நம்மளுக்கு வந்து ரிஸ்க் எவ்வளோ அதிகமாக இருக்குன்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ப்ராஃபிட் மோட்டிவ்லேயே போகிறோன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஃபுல் லே அவுட்டு இதில் இருக்கிற நம்ம வந்து ப்ராஃபிட்லேயே போகணுன்னாலுமே கன்சியூமர் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாதானே அந்த பொருள் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டை நம்மளை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த பொருளுக்கான பெனிஃபிட் என்னது, அதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்மளுக்கு தெரியணும். லெஸ் ப்ராஃபிட்டபிள் பட் இன்வால்வ்ஸ் மோர் லெஸ். ப்ராஃபிட்டபிள் கம்மியாக போகிறோன்னு சொல்லிட்டு அதிகமான ரிஸ்க்கை நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்லேயும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் நம்ம இருக்கலாம். அதிகமாக நம்ம டக்கு டக்குன்னு யோசிச்சா. பட் அதுக்கான ஒரு ப்ராப்பரான எவால்யூவேட் நம்ம வந்து பண்ணணும். இது பண்ணால் இது நடக்கும், இது பண்ணால் அந்த சூட்டபிளான ஆக்ஷனை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து எடுக்கணும். எவ்வளோதான் நம்ம ஹையஸ்ட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் இருந்தாலுமே தட் இஸ் ஓகே. பட் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹை ப்ராஃபிட் எதிர்பார்க்குறோன்னா அதில் ஏதோ ஒரு கெமிக்கல் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ ரிஸ்க்கை கம்மி பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் இந்த எவல்யூஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸில் வந்து வரும். செலக்டிங் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். அதுக்கப்புறம் அதில் இருக்கிறது போக நம்ம எதை கரெக்டானதை நம்ம சூஸ் பண்ணுறோன்றது தான் இந்த ஸ்டெப்பில் வந்து இன்வால்வ் ஆகும். ஒரு டெசிஷன் மேக்கிங்கை இந்த 6th ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து யோசிப்போம். ஓகே இதை நம்ம பண்ணலாம், இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் இதுவாக இருக்கட்டும், இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி செலக்ட் பண்ணுற ப்ராசஸே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வரைக்கும் பிளானிங் டெசிஷன் மட்டும் தான் எடுத்துருந்தோமே தவிர அந்த பொருள் நம்ம இன்னும் உருவாக்கலை. இப்போ தான் அதுக்கான பொருளே நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் அ செலக்டிங் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் நம்ம இந்த இடத்துல தான் செலக்ட் பண்ணுறோம். ஃபார்முலேட்டிங் த டிரைவேட்டிவ் பிளான். அந்த பிளானை வந்து டிரைவேட் அதை நம்ம எஃபர்ட்டில் வந்து கொண்டு வந்து அந்த பிளானோட பேசிக்காகவே நம்ம இந்த இடத்துல தான் பேஸே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ப்ராசஸே இங்கேருந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர்லைன் டிசைடட் டு ரன் த ஜம்போ ஜெட் பிட்வீன் டெல்லி அண்ட் பாட்னா. அதாவது இதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்தியன் ஏர்லைன் எடுக்கும்போது எப்படி அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா, ஒரு ஜெட்டு வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் டைரக்ட் எங்கேயுமே 1 to 1 மாதிரி லைக் பஸ்ஸு மாதிரி டெல்லியிலேருந்து பாட்னாக்கு போகிற மாதிரி. இட் இஸ் த நம்பர் ஆஃப் டெரிவேட்டிவ் பிளான்ஸ் ஹவ் பி ஃபேஸ்டு. அதாவது இந்த டெசிஷன் எடுத்த வாட்டி தான் அவங்க இந்த டெசிஷன் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இதனால என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃபிங் பிளானு, ஆப்ரேட்டிங் பிளானு, ஃபியூயல்ஸு, மெயின்டெனன்ஸு, ஸ்டோர் பர்ச்சேஸு, இதில் இருக்கிற ஈச் மேனேஜ்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணனால தான் இந்த மாஸ்டர் பிளானை வந்து வெளியில் கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷிங் த சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அதாவது டைம் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா பேஸாக தான் இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து அந்த பிளானை நம்ம கொண்டு வரும்போது அது ஆக்ஷனாக கொண்டு வரும்போது நம்ம அதை யோசித்து அதை ஸ்மூத்தாகவும் நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும். அட் த சேம் டைம் நம்ம டிசைட் பண்ண மாதிரி அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட்டும் ஆகணும், எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இல்லாமல். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன். அந்த பிளானை நம்ம வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இல்லாமல் இருந்தாலுமே ஷுட் பி கம்யூனிகேட்டட் டு ஆல் த பர்சன். அதாவது நம்ம கொண்டு வந்த
ப்ராடக்டை வந்து கரெக்டாக நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்கிற பர்சனுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி அதுக்கான ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அதில் இருக்கிற ஆக்ஷனை வந்து கிளியராக நம்ம வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்து அதை எக்ஸிக்யூட் வந்து நம்ம பண்ணணும். இந்த பிளானிங் பண்ணும்போது பீப்புள்ஸ் இன்வால்வ்ஸ் ஒர்க் இந்த டீம் ஸ்பிரிட் அந்த ஒர்க்கை பண்ணும்போது ஒரு ஃபுல்லான ஒரு குரூப் எஃபர்ட் வந்து இருக்கணும். அந்த ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணி அந்த பாலிசியை நம்ம கரெக்டாக ஃபார்முலேட் பண்ணி நீட்டாக கிளியராக இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருப்பாங்க. டைடியாக இருந்தால் மட்டும்தான் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளாரையே போக முடியும். இல்லைன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டீம் ஒர்க் தேவை. க்ளீனாக ஒருத்தர் இருக்கிறத பார்த்தோ இல்லை குரூப் ஆஃப் பர்சன் அவங்களுக்குன்னு ஒரு ஆணையம்னு இருக்கு இல்லையா ஒர்க் பண்ணுற விஷயத்தில், அது இந்த இடத்துல காமிக்கணும். அந்த பொருளை தயாரித்து முடிக்கிற வரைக்கும் என்ன நடக்கணும், அதில் இருக்கிற பர்சன்ஸும் வந்து அந்த பாலிசியை அந்த அளவுக்கு நீட்டாக டெடிக்கேட்டடாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபாலோ அப் இது வந்து ஒன் சீக்வன்ஸ் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் மட்டும் கிடையாது. இந்த கண்டிஷன் வந்து சேஞ்சே ஆனாலுமே இது வந்து கரெக்டான விதத்தில் நம்ம ஃபாலோ அப் பண்ணணும். இஃப் த கண்டிஷன் ஹேஸ் சேஞ்ச், இப்போ ஒரு சுச்சுவேஷனாக அந்த சேஞ்ச் ஆகுது, அந்த ஒரு கண்டிஷன் சுச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா கரெக்ட் பிளான் ஷுட் பிகம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பிளான் வந்து அவுடேட்டட் ஆகலாம் அண்ட் ஃப்யூச்சரில் வந்து நம்ம வேறு பிளான் அதுக்கு தகுந்த மாதிரியான பிளானை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாலோ அப் கண்டிப்பாக பண்ணணும். பிகாஸ் நம்மள மாதிரியான ப்ராடக்ட் இப்போ வேறு யாரோ வெளியில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பாஸ்ட் அவுடேட்டட் ஆயிரும். அப்போது இப்போ ப்ரெசண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான பிளான்ஸை நம்ம வந்து கொண்டு வரணும் இல்லையா, இதுதான் வந்து ஃபாலோ அப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங்கோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதோ டீட்டெயில்ஸு இல்லை வேறு ஏதோ டாபிக் பிளானிங் உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஐ வில் ஷேர் யூ த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் டு தட். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். உங்களுக்கும் இது வந்து ரிவிஷன் டைமில் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த வீடியோ. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் கிளியர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.